பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைரி எல்லாம் அல்ல ஓம் சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என சொல்லக்கூடிய அம்பிகையின் பேரருள் கருணையாலே நமது கிராமத்திலே அம்பிகைக்கு சீரும் சிறப்புமாக காப்பு கட்டி உன்னதமான முறையிலே திருவிழா நடத்தி இப்பொழுது திருவிளக்கு பூஜையானது சிறப்பு பெற உள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையானது ரொம்ப உன்னதமான உயர்வான பூஜை. என்ன காரணம் அப்படின்னா, பிரத்யக்ஷ தெய்வங்கள் என சொல்லக்கூடிய இறைவனை கண்ணால் பார்த்து பூஜை பண்ணக்கூடிய சில பூஜைகளில் திருவிளக்கு பூஜையும் ஒன்று. என்ன காரணம், சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் சூரிய பகவான் தெய்வமாக சொல்கிறோம். அப்போ சூரிய பகவானை கண்ணால் பார்த்து கும்பிட்றோம், சந்திர பகவானை கண்ணால் பார்த்து கும்பிட்றோம். தண்ணி தெய்வத்துக்கு சமமானதான். அதனால தான் நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேரை வச்சாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவிரி, தாமிரபரணி இப்படின்னு புண்ணிய தீர்த்தக நதிகளை பார்த்தா கும்பிடணுமா, அவ்வளோ சிறப்பானது ஆறுகள், தண்ணி. அதே மாதிரி திருவிளக்கு பூஜையில் தீபம் அம்பாள் சொரூபம். அம்பாளுக்கு பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது தீபத்துக்கு பண்ணால் பூஜை பண்ண கிடைக்குமா. எல்லாத்துக்கும் மேலே பெண்கள், மகளிர்லாம் பார்க்குறப்பே ஓம் சக்தி, பராசக்தி. அபிராமி பட்டர்னு திருக்கடையில் ஒரு சுவாமி இருந்தார். அபிராமி பட்டர்னு ஒரு சுவாமி இருந்தார். ரொம்ப உன்னதமான மகான். அந்த சுவாமி பெண்களை பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்கள்ட்ட யாராக இருந்தாலும் கணக்கு இல்லையா. எத்தனை வயசு, 5 வயசு பிள்ளையா இருந்தாலும், 2 வயது குழந்தையா இருந்தாலும், 40-50 வயசு பெண்களாக இருந்தாலும், வயசானவங்க 60-70 வயசுக்குள்ள இருந்தாலும் பார்த்த உடனே காலில் டமார்னு விழுந்துருவாராம் இந்த அபிராமி பட்டன். ஏன்னா பெண்களை பார்த்தாலே அம்பாள் அபிராமியை நேராக பார்த்த மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு புல்லரிச்சு போகுமா. அந்த மாதிரி வந்திருக்கவங்கெல்லாம் எல்லாரும் அவ்வளோ சிறப்பாக. அதனால் ஒரு அம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய ரொம்ப அற்புதமான பூஜை திருவிளக்கு பூஜை. ரெண்டாவது, கோயில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிடத்தான் முடியும். அங்கே உள்ள அர்ச்சரோ பூசாரியோ தேங்காயை உடச்சி வீதி கொடுப்பாரு. ஆனால் இந்த திருவிளக்கு பூஜை சிறப்பு வாய்ந்தது. என்ன காரணம், நம்ம கையினாலே பூஜை பண்ணலாம். இப்போ எல்லாரும் அந்த மாதிரி இந்த திருவிளக்கு பூஜை சிறப்பானது. இந்த திருவிளக்கு பூஜைக்கு எங்கே நடந்தாலும் கலந்துக்கணுமா. எந்த ஊரில் எந்த இடத்துல திருவிளக்கு பூஜை நடந்தாலும் கலந்துக்கணுமா. நான் அங்கே தானே போன வருஷம் கலந்துக்கிட்டேன், போன வாரம் கலந்துக்கிட்டேன், போன மாதம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம், இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல நம்ம ஆலயத்தில், நம்ம திருப்பத்தூரில், புதுப்பட்டியில், நமது கிராமத்தில், நம்ம வீட்டில் எழுந்தரில் அருள்பாலிக்கும் முத்துமாரியம்மன் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி நமது ஆலய ஸ்ரீ முத்துமாரியம்மன். வேற யாரும் வரணுமாப்பா? சரி, எல்லா பேரும் எழுதியாச்சாப்பா? லக்ஷ்மீ சீரஷமுத்தர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி பிரம்மேந்திரங்காதரா. தம்பி, எனக்கு மைக்கே வேண்டாம், நான் சொன்னா நல்லா கேட்டோம். இது அரை குறையா அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதியாக எடுக்குது. நட்டெல்லாம் வச்சாச்சுங்களா? நட்டு வச்சாச்சு, வளையல் வச்சாச்சா? சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி. இருந்த இடத்துல கும்பிடுங்க எல்லாரும், இருந்த இடத்துல கும்பிட்டுக்கிறங்க எல்லாரும். அம்பாள் யாரெல்லாம் வானு நம்பர் 1. ரெண்டாவது, உங்க விளக்கில் இருக்கிறது, உங்களுக்கு விளக்கில் முன்னால் அம்பாளுக்கு சிரத்தையா பூஜை பண்றப்ப பரிபூர்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம். அதனால விளக்கு பூஜையை ரொம்ப சிரத்தையா நான் குருவா இருந்து சொல்லித்தரேன். உங்க கையினால பூஜை பண்ண எல்லாரும் சொல்லுங்க. ஓம் விநாயகா சரணம், ஓம் சண்முகா சரணம், ஓம் சிவாய நமஹ, ஓம் சக்தியே போற்றி, ஓம் கேசவாய சரணம், ஓம் நமோ நாராயணாயா. இப்போ உங்க விளக்குல ஒரு விளக்கு, ஒரு முகம் மட்டும்.
திருப்பி ரெண்டு அட்சதை எடுங்க. ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் என்பவர் மாறுபேர்கள் என்றும் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஹலோ ஹலோ தியாகேர் சர்வவிக்ன ஹலோ உபசாந்தயே. ஹலோ 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 பேசி ஹலோ இப்படி கையை இடது கைக்கு வச்சு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கணும். ஹலோ ரைட் ஹேண்ட் மலர்ச்சி இருக்கணும். ரைட் பக்கம் வலது பக்கம் தொடையில இருக்கணும். பாப்பா கரெக்டா வச்சிருக்க மாத்திட்டேன். கரெக்டா வச்சிருக்கேன். மனோபார்த்த समस्त दुरीद आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविहुं शदिदमे कलियुगे प्रथमोपादे जम्बूद्वीपे भारतवर्षे अस्मिन् मंगलकरमान श्रीमधु विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म ऋतु कनकमासे शुक्लपक्षे भृगुवासर युक्तायां शुभ एवं गुण सकल विशेषेण वशिष्ठायां अस्यां शुभदिदौ अस्याः சிவகோத்திர உத்பவஸ்ய. இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் யார் யார் பேர் நட்சத்திரம் தெரிஞ்சாலும் நினச்சிங்க. நல்லா யாரார் நல்லா இருக்கணும், சௌரியமாக இருக்கணும், நல்ல சௌரியமாக இருக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாரையும் கணவர் பேர், அப்பா பேர், அம்மா பேர், சம்பந்தபுரம் பேர், பங்காளி, மாமன், மச்சினை, குழந்தைகள் பேர், யார் யார் நல்லா இருக்கணும் ஆசைப்படுற எல்லார் பேரையும் மனசை நினச்சிங்க. நான் இந்த உலகம் நன்னா இருக்கணும், இந்த புதுப்பட்டி கிராமம் நன்னாக்க நான் பிரார்த்தனை. ஆரோகதா திரகாத்திரதா தீர்க்க சகல வித்யா ஆரங்கதா மங்களப்பிரதே சுபமுகூர்த்த கல்யாண பிராப்தபலதா. எல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே தன்வந்திரி சுவாமி ஆசீர்வாதேன குடும்பஸ்ய சகல வியாதி சகல ரோக நிவர்த்தியர்த்தம் குடும்பஸ்ய முத்துமாரியம்மன் ஆலய திருவிளக்கு பூஜை கற்பக கணபதி குடும்பஸ்ய விக்னேஸ்வர பூஜை வருஷா வருஷம் விளக்கு பூஜை பண்ண கலந்துக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அம்பாள் அனுகிரகமா அருளணும். அதுதான் சோலை அவர்கள் திருமதி மணிமேகலை குடும்பத்தார்கள் சேர்ந்து குரு தட்சிணை ரொம்ப சிறப்பானது. குரு தட்சிணை கோடி நன்மை. இந்த மாதிரி குரு தட்சிணை கொடுத்து ஆசீர்வாதம் ரொம்ப சிறப்பானது. அப்புறம் ஆஹா ஆத்திரைப்பட்டு ஆத்தங்கரைப்பட்டி வீடு நாகராஜ் அவர்கள். ஆமாம் வாக்கில் போடுறப்ப எல்லாரும் இனிக்கும். குங்குமம் வளையல் சூடம் உயர்தல் காத்த முத்தர்கள் வளையல் சுருள் சாம்பிராணி எல்லா மங்கள பொருள் வாங்கி கொடுத்து சிறப்பான உபயம். சக்தி கணபதையே கற்பக கணபதையே நமோ நமக. உனது பொற்பாதங்களை வணங்கி மங்களகரமான திருவிளக்கு பூஜையை தொடங்கும் அடியேன் குடும்பத்தாருக்கு அருட்செல்வம் புத்திர செல்வம் மன நிம்மதி விநாயகா பிள்ளையாரப்பா ஹேமத்தின் சௌரியத்தின் நீண்ட ஆயுளையும் குறையில்லாத சுவாமி அண்ணா பிரார்த்தனை பண்ணி இந்த பிள்ளையார 3 தடவை விநாயகப் பெருமான் கற்பகமூர்த்தி மகா கணபதி பிள்ளையாரப்பா அப்படின்னு கும்பிடுங்க. இப்போ திருவிளக்கு பூஜைக்கு எது பிரியமோ சின்ன விளக்காக இருந்தால் 2 திரி போடுங்க. ஏன்னா எண்ணெய் குப்படி எல்லாம் பிடிச்சி ஒன்றா எரிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய திரியாக இருந்தால் 5 முகம் ஏற்றலாம். எப்படி சௌரியமாக பண்ணிக்கிறங்க. விளக்கு ஏற்றிக்க அந்த விளக்கு வச்சுக்க அதை வச்சு ஏற்பா கை விளக்கு வச்சுக்க அதை ரைட்டு யாராவது ஏற்றமலே ஏற்றிக்கணும். தள்ளி வச்சுக்கோங்கப்பா எல்லாத்தையும். விளக்கெல்லாம் தள்ளி வச்ச ட்ரெஸ்லேருந்து விளக்க நல்லா தள்ளி வச்சுக்கிறங்க. இப்போ விளக்கு பூஜை ஆரம்பம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இந்த விளக்கில் யார் வர சிவாசாயா மகாலட்சுமி நமோஸ்துதே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஓம் சக்தி பராசக்தி குருவின்யாக ஓம் ஐம் க்ரீம் யாயாமி அபாகயாமி ஆசனம் தொட்டு கும்பிட்டுக்கிறங்க. ஒரு 3 சொட்டு தீர்த்தம் எடுத்து அம்பாள் பாதத்தில் விடுங்க.
पादयोगोपात्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि शरणापयामि शरणानन्तराचमनीं समर्पयामि वस्त्रौत्तरीयाभरणार्थरङ्गनाथ अक्षरान् समर्पयामि पुष्पाल्याक्षरां पुष्पैः सम्पूजयामि இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அர்ச்சனை பண்ணுவோம் அர்ச்சனை சொல்லிக்கிட்டே வரேன் ஓம் ஜனலட்சுமி நமஹா ஓம் தானியலட்சுமி நமஹா ஓம் சந்தானலட்சுமி நமஹா ஓம் மனசுல என்னெல்லாம் அம்பாள் பேர் பிடிக்குது முத்துமாரியம்மன் காமாட்சி அம்மன் வாராயம்மன் மீனாட்சி அம்மன் எல்லாம் சொல்லிக்கலாம் தனலட்சுமி நமஹா ஓம் தானியலட்சுமி நமஹா ஓம் சந்தானலட்சுமி நமஹா ஓம் ஆதிலட்சுமி நமஹா எல்லாத்தையும் அப்படி நீருள்ளாவி அம்பாள் பாத்திர சொட்டு தீர்த்த விடுங்க நீருள்ளாவி பூஜை பல சமாயம் பிரிக்க வேண்டாம் அப்படியே வச்சு கொடுங்க வச்சா எல்லாம் அழுக்கப்பட்டுரும் உள்ளே சாப்பிட்றதுல பூயீபல சமாயுக்தம் நாகவள்ளீதலர்தம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் மிருதிக்கதாம் கதலீபல தாம்பூல நைவேத்தியானி நைவேத்தியானி சூடத்தை வச்சுக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க பிடிக்காத பிடிச்சுக்கோங்கப்பா பிள்ளை ஹெல்ப் பண்ணுங்கப்பா கத்தி குறைச்சிக்கோங்க ஒரு பூவை எடுத்து கற்பூரத்தை சுற்றி அம்பாள் பாத்திர வைங்க கற்பூரத்தை நல்லா சுற்றுங்க கற்பூரம் ஆரத்தி அம்பாளுக்கு வச்சுட்டு நீங்கள் கற்பூரம் தொட்டு கும்பிட்டுக்கிறங்க இப்போ கையில் திருப்பி பூவை எடுத்து வச்சுக்கிறங்க அற்புதமான பூஜை திருவிளக்கு பூஜை நான் வருஷத்துக்கு இந்த ஆடி மாதத்தில் மட்டும் வருஷத்துக்கு ஒரு 50 இடத்துல திருவிளக்கு பூஜை பண்ணுறோம் ஆடி மாதத்தில் மட்டும் ஒரு 20 பூஜை பண்ணுறோம் அதில் ரொம்ப சிறப்பான பூஜை நம்ம கிராமத்தில் நம்ம ஆலயத்தில் நடக்கிற பூஜை என்ன காரணம் அப்படின்னா இந்த பூஜையில் முதல் விருப்பு இந்த மணிமேரன் ஏற்பாடு பண்ணி இந்த காற்று வராமல் எல்லா இடத்துலையும் 10 இடங்களில் இதை அந்த ஏற்றுற அந்த பூஜை பண்ணுற டென்ஷனே பெரிய டென்ஷனை ஒரு பக்கம் அலையும் ஒரு பக்கம் ஆகி வரும் அதனால் இதை நம்ம சொல்கிற மந்திரத்தையே கேட்க முடியாது அந்த இலை திருப்பி எரியுறதுலேயே கவனமாக இருப்பாங்க நம்ம இதில் அந்த விதைக்க தான் ஏற்றினதுலேருந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக அம்பா அனுகிரகத்தால் ரொம்ப சிறப்பாக அம்பாள் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம மக்கள் எல்லாம் என் பிள்ளைய அருமையாக சொன்னதை கேட்டு அருமையாக பூஜை பண்ணுவீங்க கிடைக்கல இல்லைன்னா இதுக்கிட்டே இருக்கப்போ அங்கே பேசுறது இங்கே பேசுறது பண்ணுறது எல்லாம் கிடையாது ஆரம்பிச்சிலேருந்து 1 மணி நேரம் காலை கூட மாற்றி போடுறது நிறைய பேர் சொன்னவொடனே எவன் பண்ணி அந்த மாணவன் ரொம்ப பிடிக்கும் தானே சொன்னவொடனே படிச்சுட்டு வரா அப்படின்னா படிச்சுட்டு இருந்தா செய்யும் அது மாதிரி வேலைக்கு இருக்கிற இடத்துல முதலாளி இந்த வேலையை பார்த்துருந்துருப்பான்னு சொன்னால் அந்த முதலாளிக்கு அந்த வேலைக்காரன் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு மாணவனுக்கு அது எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சமான விஷயம் மாதிரி அம்பாளுக்கு ஸ்ரத்தா பக்தி சமன்விதகான்னு பேர் ரொம்ப ஸ்ரத்தையாக அழகாக பூஜை பண்ணீங்க இப்போ அம்பாள்கிட்ட வரம் கேட்கணும் கையில் பூ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் வியாபாரம் என்ன தொழில் வியாபாரம் நோயடி இல்லாமல் இருக்கணும் என்ன வரம் கேட்டணும் அம்பாள் எல்லாம் கேட்டுங்க பிரார்த்தியா ஸ்ரீபீடேஸ்வரபூஜிதே சங்கு சக்கரகதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே डोलासुरभयङ्करी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी मंद्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योगशम्भुदे महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारौत्रे महाशक्ति देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारपूजिते जगत्स्थिते जगन्मातः महालक्ष्मी नमोस्तुते सर्वमंगलमांगल्ये शिवे सर्वस्तुते ऐगिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुदे गिरिवरविन्द्यशिरोदिनि वाषि विष्णुविलासिनि जिष्णुनुदे
भगवदिये सिदिम्बिनि भूरि कृदे जय जय हे महिषासुरमर्दि रम्यवर्दिनि शैलसुदे सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षि हर्षरदे त्रिभुवनभूषिणि शङ्करदोषि किल्मिषमोषिणि घोषरुदे तनुजनिरोषिणि तिथिसुतरोषिणि दुर्मदशोषि सिन्धुषुदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यवर्दिनि शैलसुदे ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே நன்றே வருகினும் தீதே விலகினும் தாயே முத்துமாரியம்பா நல்லதெல்லாம் வருகினும் தீதெல்லாம் விலகி போயினும் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றே இனுமில்லை உனக்கே பரமெனக்குள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியா குணக்குன்றே அருட்கடலே இமவான் விளையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத விழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே பிராமியே. அப்படி எல்லாரும் அம்பால கும்பிடுங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஓம் சக்தி பராசக்தி ரூபிண்யாக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் முத்துமாரியம்பிகாயி நமோ நமக. அடியேனது இல்லத்திலே தனலட்சுமியும் தானியலட்சுமியும் சந்தானலட்சுமியும் சௌபாக்கியலட்சுமியும் வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் ஆதிலட்சுமியும் அன்னலட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமிகளும் அடியேன் இல்லத்தில் நித்திய வாசமாக குடியிருந்து அருட்செல்வம் பொருட்செல்வம் இன்பச் செல்வம் கல்வி செல்வம் சந்தான சௌபாக்கிய புத்திர செல்வம் மன நிம்மதி நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சகல சௌரியங்களையும் தந்தருவ பிரார்த்தனை. ரொம்ப அற்புதமான பூஜை, ரொம்ப சிறப்பான பூஜை. வடிவம் அப்படின்னா மாதர்கள் வடிவமா, அம்பிகை பெண்கள் வடிவமா. பெண்களை பார்த்து வீட்டில் கும்பிட்டா அம்பாவை கும்பிட்ட பலன் கிடைக்குமா, அவ்வளோ சிறப்பானது, ரொம்ப உன்னதமான. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான பூஜை, ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிங்க. பூவை அம்பாள் பாத்தில் வைங்க, தொட்டு கும்பிட்டுக்கிறங்க. கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறங்க. இப்போ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீபமாகி முத்துமாரி பண்ணக்கப்புறம் மெதுவாக 2 பூ கொடுங்க, உதிரி பூ மகாவும் இச்சா சக்தி ஞான சக்தி சுருமின்யே மகாவும் ஸ்ரீங்காரியே நமோ மங்களரூபிணிய மகாதேவியே நிரப்பிரியாய நமோ தேவியே மகாதேவியே மகாவும் மகாரூபிணியே மகாவும் ஓம் ஐங்கிரி ஸ்ரீ முத்துமாரியம்பிகாய நமோ நமக. நானாவித பரிமள பத்திரூபாணி சமர்ப்பயாங்குசமாயுக்தம் நாகவல்லிதரம் கீர்த்தபத்திரம் அனாவராணி நைவேத்யானி நைவேதயாமி நைவேதரந்தரமாச்சமி பிரியவாசினிகா சரதே शिखरि शिरोमणि तुंग हिमाब्दी ओम राजाधिराज காமிச்சிருப்பா எல்லாருக்கும் போட்டுருவோம்.
அதான் அழகா பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்கிய ஓட்ட அதுவும் முக்கியம் இல்லை. ஆமாம், ஊதுபத்தி விட்டு தீர்த்தம் விட்டு ஆமாம் தண்ணியை விட்டு ஊதுபத்தி அணைச்சி வைங்க. இந்த தாம்பாளத்தில் உங்கள் வீட்டு பொருட்கள்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறீங்க. முதல்ல ஏற்றுறப்போ ஒரு முகம் மாற்றுற மாதிரி 4 முகத்தை நல்ல விளக்கா வச்சுட்டு ஒரு முகத்தை மட்டும் எரிய விடுங்க. அது மேலே பட்டுறா. काश्वर सकल शोभा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म एंबरमान लोकनाथ सकल सौभाग्य तुलदाशिद्यरस्तु पहले 101 சேர்த்து 2300 சரி மணி மாறங்க என்னைக்கு இந்த நான் ரூம் ரொம்ப நல்லா இருக்கணும். வைடா